ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. சுவாமி ராமானுஜர் ஸ்ரீபெரும்புதூர் அப்படிங்கிற திவ்ய க்ஷேத்திரத்திலே எழுந்தருளி இருந்து ஸ்ரீ வைஷ்ணவம் என்னைக்கும் என்றைக்கும் நிலைக்கும்படி செய்து பல மாற்றங்கள் சீர்திருத்தங்களை கொண்டு வந்து அனைத்து ஜீவன்களுக்கும் மோட்சம் பொதுவானது அப்படிங்கிற சம்பிரதாயத்தை உண்டு பண்ணி தன்னுடைய வாழ்நாளிலே ஸ்ரத்தையாக அனுஷ்டானத்தை கடைபிடித்து நம்ம எல்லாத்துக்கும் வழிகாட்டினவர். அந்த சுவாமி தன்னுடைய வாழ்நாளிலே பல திக்விஜயங்கள் பண்ணுகிறார். அதில் ஒரு சமயம் பாண்டிய நாட்டு திவ்ய தேசத்திலே நவத்திருப்பதிகளுள் ஒன்றான வைத்தமாநிதி பெருமாள் எழுந்தருளி இருக்கக்கூடிய திருக்கோளூர் க்ஷேத்திரத்துக்கு எழுந்தருளினார். அப்படி எழுந்தருளும் பொழுது எய்தாப்பில் ஒரு சின்ன பெண் 5 வயது இருக்கும், திருக்கோளூரை விட்டு வெளியில் வர. சுவாமி இதை பார்த்துண்டு, எதுக்கு இந்த பொண் வெளியில் போகிறா அப்படின்னு அந்த பெண் பிள்ளையை கூட்டு, ஏம்மா வெளியில் போகிற, அனைவரும் திருக்கோளூர் வரணும் தானே என்னப்பா, நீ என்னன்னா வெளியில் போறியே. ஆழ்வார் பாசுரம் கூட உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்றென்றே கண்கள் நீர்மல்க மண்ணினுள் அவன் சீர் மிக்கவன் ஊர் வினவி தின்னம் என் இளமான் புகுமூர் திருக்கோளூரே அப்படின்னு நம்மாழ்வார் தன்னுடைய பாசுரத்திலே தெரிவிக்கிறார். ஆழ்வார் தாயாக தன்னுடைய மகளை தேடுகிறது போன்ற பாவம். அதிலே கண்ணன் எங்கே இருக்கார் அப்படின்னா திருக்கோளூரில் இருக்கார். கண்ணனை காணும்னு தன்னுடைய மகள் தேடுகிறாள். அவள் எங்கே சென்றிருப்பாள் அப்படின்னு ஆழ்வாருக்கு வருத்தம். அப்படி எங்கே போயிருப்பான்னு யோசனை பண்ணினாக்க தின்னம் அப்படின்னு சொல்லிவிட்டார். என்றைக்கும் அந்த குழந்தை திருக்கோளூரில் தான் இருக்கும். எல்லாம் கண்ணன் அப்படின்னு சொல்லக்கூடிய அருமையான பாசுரம். கண்ணன் திருக்கோளூரில் வசிக்கிறார் அப்படின்னு புகுமூர்னு வர்றதே. எப்போதுமே பூர்வாச்சாரியர்கள் எப்பொழுதுமே யாத்திரிகளுக்கெல்லாம் செல்லும் பொழுது வாயிலே திவ்ய பிரபந்தத்தை சொல்லிக்கொண்டே தான் செல்வர். சுவாமி ராமானுஜர் எப்பொழுதுமே திவ்ய பிரபந்தத்தை சொல்லிண்டு தான் யாத்திரை. அந்த க்ஷேத்திரத்துக்கு போனால் அந்த க்ஷேத்திரத்துக்குரிய பாசுரங்களை எல்லாம் சொல்லிகிட்டே போவார். இப்போ புகுமூர் அப்படின்னு வர்றது. உள்ளே செல்லும் பொழுது வெளியே இந்த பெண் வருகிறாள். கூட்டு கேட்குறா, ஏம்மா என்னாச்சு, எதுக்கு வெளியில் போகிற அப்படின்னா அந்த பொண்ணு சொல்லித்து, இந்த க்ஷேத்திரத்தில் வசிக்கக்கூடிய யோக்கியதை எனக்கு இருக்கான்னு தெரியலை. ஏன்னு கேட்டதுக்கு 81 வாக்கியங்களை சொல்கிறான். இந்த 81 வாக்கியங்கள் தான் ஸ்ரீ வைஷ்ணவ தத்துவம். ராமானுஜர் இந்த 81 வாக்கியங்களை அந்த பெண் பிள்ளைகிட்ட கேட்டோடனே, உன்னை விட தகுதியானவள் வேறு யார் இந்த ஊரில் இருக்க போகிறா அப்படின்னு கேட்டு அந்த பெண்ணை பாராட்டி ஆசீர்வாதம் பண்ணி அந்த பெண்ணுடைய திருமாளிகைக்கு எழுந்தருளி இருந்து சுவாமி மிக்க பாராட்டு தெரிவித்து அந்த பெண்ணை வாழ்த்துறார். ஏன்னா அவள் என்ன சொல்கிறான்னா, ஒரு விதையானது மரமாகணும். அந்த விதை மரமாகலை அப்படின்னா அது எங்கே இருந்தால் என்ன, பாலைவனத்தில் இருந்தால் என்ன, நல்லா வளரக்கூடிய இடமா இருந்தால் என்ன, விதையினால் பிரயோஜனம் இல்லை அப்படின்னா எங்கே இருந்தால் என்னன்னு தன்னை தானே தாழ்த்தி பேசிக்கிறாள். அதுக்கு எம்பெருமானார் சமாதானம் சொல்லி 81 வாக்கியங்களை இவள் சொல்கிறாள். அதில் முதல் வாக்கியம், அழைத்து வருகிறேன் என்றேனோ அக்ரூரரை போலே அப்படின்னு முதல் வாக்கியம் சொல்கிறான். கண்ணன் நித்தியபடி கோகுலத்தில் சேட்டை பண்ணிண்டு அனைத்து நண்பர்களுடன் வெண்ணெய் திருடி
அண்ணா பலராமரோட மாடு மேய்த்து கொண்டு, இதுக்கு நடுவில் கம்சன் யாராவது அசுரனை அனுப்பி வச்சா மாய்க்கிறதும், இப்படி தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே ஒரு அனுபவம், நமக்கு ஒரு அனுபவம். அவனுடைய திவ்ய லீலைகளை கேட்கும் பொழுதும் சரி, நினைக்கும் பொழுதும் சரி, நமக்கு ஒரு பெரிய அனுபவம். அக்ரூரர் அப்படிங்கிறவர் பீஷ்மரை போல இருந்தவர். திருதராஷ்டிரன் இடத்துல பீஷ்மர் எப்படி இருந்தாரோ அதுபோல கம்சன் இடத்துல அக்ரூரர் இருந்தவர். தர்மவான், கண்ணனுக்கு சொந்தக்காரரும் கூட. பகவான் எப்பொழுதுமே அவனுடைய மனசில் இருந்து சதா சிந்தனை கொண்டவர் அக்ரூரர். என்றைக்கும் கண்ணனையே நினச்சிண்டு கேள்விப்பட்டிருக்கார். கண்ணன் இப்படியெல்லாம் இருந்தார், போனார், வெண்ணை திருடினார், லீலை பண்ணுறார் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கிறார். கம்சனோ அசுரனை அனுப்பி அனுப்பி ஓஞ்சு போயிட்டான். இனிமே மதுராவுக்கு கண்ணனை வர வச்சுடணும் அப்படின்னு நினச்சி மதுராவுக்கு அவனை வர வைக்கணுங்கிறதுக்காக ஏதோ தனுர் ஹோமம் பண்ணி அப்படி பண்ணுவதாக சொல்லி அவனை கூப்பிட்டு, கிருஷ்ணரை கூப்பிட்டு, இந்த மத யானைகளை கொண்டு மிதிச்சுடு கொண்டுடலாம், இல்லைன்னா நம்ம சபையிலேயே நல்ல மல்யுத்தர்கள் இருக்காளே அவளை விட்டு கொண்டுடலாம் அப்படிலாம் நினச்சிண்டு தன்னுடைய மந்திரியான அக்ரூரரை கூட்டு கண்ணனை அழைச்சிண்டு வாரும் அப்படின்னு சொன்னோடனே, இதோ சென்று அழைத்து வருகிறேன். யோசிக்கவே இல்லை. அக்ரூரருக்கோ மாறா காதல் கண்ணன் மேலே. நமக்காக இருந்தால் ஐயோ இந்த ஒரு திட்டத்தை தீட்டுகின்றாரே, கண்ணனுக்கு ஏதோ ஆயிடுமோன்ற கவலை அவர்கிட்ட இல்லை. ஏன்னா மாறா பக்தி, கண்ணனுடைய லீலை தான் அனைத்தும் தெரிந்தவர், கண்ணனே அனைத்தும் படைத்து காத்து ரட்சிக்கிறார் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவர். அதனால் அவரிடத்துல பயம் இல்லை, மாறா காதல் இருந்தது. எப்படியாவது கண்ணனை பார்த்துடணும் அப்படிங்கிற ஆசை அவரிடத்துல நிறைந்திருக்க, இப்படி கம்சன் சொன்னோடனே குடுகுடுன்னு ஓடி போய் கோகுலத்தில் கண்ணனை அழைச்சிண்டு வரார். அப்படி அழைச்சிண்டு வரும்பொழுது அவனுடைய அழகை பார்த்து பார்த்து ரசித்து கண்ணனை கூட என்னெல்லாம் பேசி கொட்டி தீர்க்கணுமோ தன்னுடைய அன்பை கொட்டி தீர்க்கிறார். அவரிடத்துல மாறாத நம்பிக்கை, கண்ணன் இருக்கான், வேறென்ன நமக்கு வேணும் அப்படிங்கிற நம்பிக்கை, மாறா காதல் பற்று அவரிடத்துல இருந்தது. அதைத்தான் இந்த குழந்தை சொல்கிறது முதல் வாக்கியத்தில். அக்ரூரரை போல் இருந்தேனோ, அக்ரூரரை போல மாறா பக்தி கொண்டிருந்தேனோ, அவன் மேலே உள்ள நம்பிக்கையும் பற்றும் அவரிடத்தில் இருந்தது போல் இருந்ததோ அப்படின்னு கேட்குறான் முதல் வாக்கியத்தில். மேலும் பார்க்கலாம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.